வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல illustration 10 கிடையாது, exercise 10 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஃபார்மட் படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு +1 மார்க். ஓகேவா? கண்டிப்பா போட்டுருங்க. போடாம இருந்தீங்கன்னா -1 மார்க். டெபிட் சைட்ல எல்லாத்துலயுமே என்ன போட்டு எழுதணும், 2 போட்டு எழுதணும். கிரெடிட் சைட்ல எல்லாம் பை போட்டு எழுதணும். ஓகேவா? கிரெடிட் சைடில் என்ன போட்டு எழுதணும், பை போட்டு எழுதணும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் நான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து தட் இஸ் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா டேரெக்டாக தூக்கி போட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு பை பேலன்ஸ் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா எடுத்தோடனே ஒரு இடத்துல மிஸ்டேக் வச்சு சொல்லி கொடுத்தா அந்த சம்மில் வந்து உங்களுக்கு எந்த வித டவுட்ஸுமே வராது. ஓகே, டேட்டாஸ் ஆன் 1st April 2018. அப்போ இது என்னது, ஓப்பனிங் சைடு வந்துருமா? அப்போது டூ பேலன்ஸ் brought down எவ்வளோ, 1 lakhs. ஓகேவா? and then cash received from debtors இந்த சைடு வந்துரும், கிரெடிட் சைடு வந்துருமா? by cash. ஓகேவா? கரெக்டா எழுதுறேன். அப்போ by cash எவ்வளோ, 2,30,000. ஓகேவா? and then discount allowed எவ்வளோ, அப்போ by discount allowed எவ்வளோடா, rupees 5,000. ஓகேவா? and then by return inwards में credit side தான் வரும். ஓகேவா? by return inwards rupees 25,000. ஓகே, and then 2 வருமா, இங்க கிடையாது, என்ன வரும், by வரும். ஓகே, by balance carried on எவ்வளோ, 1,20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னா 3,80,000 வரும். எவ்வளோ வரும், 3,80,000 வரும். 3,80,000ல 1 lakh போயிடுச்சுன்னா எவ்வளோ, 2,80,000. ஓகேவா? அப்போ 2 சேல்ஸ், என்ன சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், பிராக்கெட்ல கிரெடிட்னு போட்டுருங்க. எவ்வளோ, 3,80,000ல 1 lakh போயிடுச்சுன்னா 2,80,000. ஓகே, எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.